ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல உள்ள ஒரு சில சந்தேகத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் எந்த விதமான சந்தேகம்லாம் வருமோ அதை பத்தின ஒரு சில கொஸ்டினுக்கும் அதுக்கான ஆன்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்ல என்ன சந்தேகம் இருக்குதோ கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் அந்த வீடியோல இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் நம்ம கிட்ட ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் ஆல்ரெடி 2 டைம் பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சில ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு எந்த பேங்க் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படி நீங்க சூஸ் பண்ணலாம் முடியாது. நீங்க இப்போ ஒரு பேங்கை செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு 2 பேங்க் ஆட் பண்ணிருக்கீங்க. இதுல இப்போ ரெண்டாவது ஆட் பண்ண பேங்கும் வேண்டாம், எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த பேங்குக்கு அந்த அமௌண்ட் ஏறணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேங்கையே நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறுபடியும் அதில் சூஸ் பண்ற மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஒய்சி டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணுமோ, ஏற்கனவே நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதே பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் பேங்க் அப்படிங்கிற இந்த இடத்துல டிக் பண்ணி விட்டுட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நெக்ஸ்ட் அவங்களோட நேம், அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதை நீங்க ஏற்கனவே நீங்க லிங்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு இதுல கேஒய்சில அப்டேட் பண்ணுங்க. அது அப்டேட் ஆகி உங்களுக்கு கேஒய்சில பெண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டலி அப்ரூவல் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேங்க் தான் டிஃபால்ட்டா இருக்கும். அதாவது லாஸ்டா நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களோட கேஒய்சில நீங்க அப்டேட் பண்றீங்களோ அந்த பேங்க் தான் உங்களோட டிஃபால்ட்டான பேங்கா இருக்கும். நீங்க அப்படிதான் தேர்வு பண்ண முடியுமே தவிர நீங்க ஏற்கனவே ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ல செலக்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணனாலும் நீங்க இப்படிதான் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பேங்க் அக்கௌண்ட்ல ஐஎஃப்எஸ்சி கோடு நான் தப்பா என்டர் பண்ணிட்டேன், இதை எப்படி நான் சரி பண்றது அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அது தப்பா இருக்குது அப்படின்னா அதை அதோட விட்டுருங்க. அதை மாடிஃபிகேஷன் பண்ண தேவை கிடையாது. மறுபடியும் நீங்க கேஒய்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டா ஆட் பண்ணுங்க. அதுவும் அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க கேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க லாஸ்டா எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட கேஒய்சில அப்டேட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட கிளைம் பண்ற அமௌண்ட் வரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகும். அந்த பேங்கோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தான் உங்களுக்கு கேட்கும் கிளைம் பண்ணும்போது. ஸோ இப்படிதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தப்பா கொடுத்துருந்தா நீங்க ஆட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தப்பா கொடுத்து அமௌண்ட் செட்டில் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தப்பா இருக்கும்போதோ இல்ல ஐஎஃப்எஸ்சி கோட் தப்பா இருந்தாலும் அந்த அமௌண்ட் பிஎஃப் ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் போயிடும். நீங்க கூகுள் சர்ச்ல போயிட்டு பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டீடைல் செக் பண்ணீங்க அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட் ரிட்டர்ன் டு பிஎஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். இது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னா நீங்க டைரக்டா பிஎஃப் ஆஃபீஸை விசிட் பண்ணி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரீஆத்தரைசேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மறுபடி மாத்திக்க முடியும். இப்படிதான் பண்ண முடியும். நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை தப்பா என்ட்ரு பண்ணி கிளைம் பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளைம் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் செட்டில் அப்படின்னு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தப்பா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பிஎஃப் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் 15G அப்லோட் பண்ண சொல்லுது. இந்த ஃபார்ம் 15Gல நாம சைன் பண்ற சிக்னேச்சர் நம்மளோட பேன் கார்டுல எந்த சிக்னேச்சர் இருக்குதோ அதே மாதிரியான சிக்னேச்சர் தான் நீங்க என்டர் பண்ணணுமா, இல்ல நான் டிஃப்ரெண்டா சிக்னேச்சர் என்டர் பண்ணா பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி நீங்க டிஃப்ரெண்டா நீங்க நேம் என்டர் பண்ணிருந்தீங்க, உங்களோட சிக்னேச்சர் என்டர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். நீங்க உங்களோட பேன் கார்டுல எந்த மாதிரி நீங்க சிக்னேச்சர் போட்டிருக்கீங்களோ அதே சிக்னேச்சர் தான் உங்களோட ஃபார்ம் 15Gலயும் நீங்க என்டர் பண்ணிருக்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா வேற ஒருத்தர் தப்பா சைன் பண்ணி இல்லீகலா அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்சல்ட் பண்ணி உங்களோட பிஎஃப் கிளைம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க பேன் கார்டு ஆல்ரெடி லிங்க் பண்ணி வெரிஃபிகேஷன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அதாவது உங்களுக்கு பேன் கார்டு லிங்க் பண்ணவே முடியல, அதுல எரர் இருக்குது, இல்ல உங்களோட நேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்க ஃபார்ம் 15G ஃபில் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்ல டைரக்டா கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க. அப்படி டைரக்டா போக முடியாதவங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல ஒரு காப்பி எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்க அதை பிஎஃப் ஆஃபீஸ்க்கு
சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிட்டு சென்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் டேக்ஸ் இல்லாம வந்து பிடிச்சிருவாங்க. கூடவே ஒரு லெட்டர் ஒன்று எழுத சொல்லியிருப்பாங்க. அதாவது எனக்கு வந்துட்டு பேன் கார்டு வந்து லிங்க் ஆகல, அதனால நான் ஃபார்ம் 15G ஃபில் பண்றேன். ஸோ எனக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாம ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி அதோட வந்துட்டு ஃபார்ம் 15G அட்டாச் பண்ணி உங்களோட பேன் கார்டு டீடைலையும் அதோட அட்டாச் பண்ணி நீங்க வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. இது மாதிரி சென்ட் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு ஆக்செப்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஃபார்ம் 15G வந்துட்டு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து ஃபார்ம் 15G வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்ல சென்ட் பண்ண சொல்றது. ஆனா அதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்து செக் பண்றதுக்கு வந்து வழி எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்டா கொண்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணிட்டு 1 or 2 டேஸ்ல வந்துட்டு இந்த ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க ப்ராப்பரா பேன் கார்டு அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 15G இதுல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபார்ம் 31 மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது அவர் வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகல, கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட்ல இப்போதைக்கு எவ்வளவு அமௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபார்ம் 31 வந்துட்டு நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அட்வான்ஸ் அமௌண்ட். அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் அப்படின்னு இருக்கும். இந்த எம்ப்ளாயி ஷேர்ல வந்துட்டு 75% 75% வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து 100% அமௌண்ட்டையே என்ட்ரு பண்ணி நீங்க வந்து கிளைம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஒரு 75 to 80% மேக்ஸிமம் 75% தான் வந்து கிளைமே கொடுப்பாங்க. அதுக்கு மேல உள்ள அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. நீங்க ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் எப்போ எடுக்கிறீங்களோ அந்த டைம்ல தான் கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு அதுக்கப்புறம் வேற அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் ஃபார்ம் 31 வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்ம் 31 வந்துட்டு கிளைம் பண்ணி ஒரு டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து எத்தனை நாள் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க ஒரு டைம் வந்துட்டு ஃபார்ம் 31 வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல எடுக்கிறதுக்கு மினிமம் வந்து 20 டேஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த 20 டேஸ் கழிச்சு மறுபடியும் நீங்க ஃபார்ம் 31 வந்துட்டு நீங்க வந்து கிளைம் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு சிலர் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படி எடுக்கிறவங்களும் வந்துட்டு இது மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்த 20 டேஸ் கழிச்சு மறுபடியும் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து கிளைம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டா நீங்க வந்துட்டு எடுத்துக்க முடியும். இன்னொருத்தர் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டேட் ஆஃப் என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணல. ஸோ நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்ல உள்ள அந்த கிரீவன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவு நாளையில வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லாஸ்டா வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு டேட் ஆஃப் என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணலன்னா எப்படி நம்ம பிஎஃப் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற வீடியோ. அந்த வீடியோல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எத்தனை நாளையில அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்டோட கவுண்டிங், அதாவது நிறைய பேர் நம்மளே மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 by 1 தான் வந்துட்டு அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டே வருவாங்க. அதனால வந்துட்டு பர்டிகுலர் டைம் வந்துட்டு இவ்வளவு நாளையில வந்து கிளியர் பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 100 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த 100 கம்ப்ளைண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட கம்ப்ளைண்ட் 101வது கம்ப்ளைண்டா இருந்தா அதுக்கு அப்புறம் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ 1 by 1 எடுக்கும்போது உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து வந்து டைம் டிலே ஆகலாம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு வந்து ரீப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உங்களோட கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று ரிசனேஷன் லெட்டர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்க உங்க கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாவே டேட் ஆஃப் என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து உங்களோட கிரீவன்ஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படின்னா என்னன்னா அவங்க வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகும்போது சொல்லாம கொள்ளாம வந்து ரிலீவ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரிலீவ் லெட்டர் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயரை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி அந்த ஸ்டேட்டஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு மறுபடியும் அவங்களோட எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து ப்ராப்பரா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் என்ட்ரி வந்து அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கண்டிப்பா வந்துட்டு கிரீவன்ஸ்ல வந்துட்டு அப்ப நீங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து வர்றதை பொறுத்து உங்களுக்கு டைம் டிலே வந்து ஆகலாம். ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ள வந்துட்டு இவ்வளவு நாளைக்குள்ள வரும் அப்படிங்கிறத நாம வந்துட்டு கன்ஃபார்மா வந்து சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து 2 மாசம் ஆச்சு இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நான் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன்.
அதாவது மொத்தம் 3 கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டா 15 to 20 டேஸ்க்குள்ள வந்துட்டு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆனதும் பாத்தீங்கன்னா நான் சேம் டைம் 2 கம்பெனி அமௌண்ட்டையுமே ஒரே டைம்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் கம்பெனி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு 15 டேஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகல. மறுபடியும் ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிளைம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. நானும் வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். கரெக்டா 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சடனா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் 20 டேஸ்க்குள்ள. ஆனா ரெண்டாவது மறுபடியும் இன்னொரு கம்பெனியில் உள்ள அமௌண்ட் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மந்த் ஆகலாம், 3 மந்த் கூட ஆகலாம். அதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்ல சப்மிட்டட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது வந்துட்டு ஆல்ரெடி கிளைம்டு அப்படின்னு வருது, எனக்கு வந்து கிளைம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனில ஒண்ணுக்கு மேற்பட்ட 2-3 கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண அந்த லாஸ்டா ஒர்க் பண்ண கம்பெனில உள்ள அமௌண்ட்டை வந்து எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு அடுத்த கம்பெனில உள்ள அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதே கிடையாது. செக் பண்ணாம டைரக்டா வந்துட்டு அவங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி எடுக்கும்போது அதுல பேலன்ஸே கிடையாது. பேலன்ஸ் இல்லாத ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க கிளைம் போட்டீங்க அப்படின்னா அது எப்படி சப்மிட் ஆகும்? நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனில இருந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கிரெடிட் ஆயிருச்சா, இந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிளைம் ஆகும். உங்களுக்கு இந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல எந்த ஒரு அமௌண்ட் இல்ல, அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகாம பழைய அக்கௌண்ட்லயே தான் இருக்குன்னா கண்டிப்பா கிளைம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் ஆகாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகுறதுக்கான காரணம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸை வந்துட்டு எப்படி செக் பண்றாங்கன்னா அவங்களோட லாகின் ஐடியை வந்து லாகின் பண்ணி அதுலயே வந்து கிளைம் பண்றதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளைம் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்றது பாருங்க. இந்த ஆப்ஷனையே எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி அவங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்கான சும்மா நார்மலா தான் டிஸ்பிளே ஆகுமே தவிர ஒரிஜினல் காரணம் என்ன காரணத்துக்கு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நீங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா கூகுள் பேஜ்ல போயிட்டு பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஸ்டேட்டஸ் செக் பண்ற வெப்சைட் தான் வரும். அதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா உங்களோட யூஏஎன் நம்பரும் ஒரு கேப்சா கோட் தான் டிஸ்பிளே ஆகும். அதுல யூஏஎன் நம்பரை மட்டும் நீங்க என்டர் பண்ணி கேப்சா கோட என்டர் பண்ணா போதும். இதை வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்டோட பேலன்ஸை தான் செக் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்க எந்த ஒரு பிஎஃப் யூஏஎன் நம்பரை வந்துட்டு அதுல என்டர் பண்ணாலும் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்களோட யூஏஎன் நம்பரையும் நீங்க அதுல வந்து என்டர் பண்ணி அவங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கலாம். உங்க கிளைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ஒரிஜினல் கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ல வந்து செக் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த லாகின் ஐடிக்கு உள்ள இருக்கிற ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்ங்கறத ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வந்து டிஸ்பிளே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கேட்கப்பட்ட ஒரு சில கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.